இந்த சேது உண்மையிலே கணேசனோட பையன் தானா? செலிப்ரேஷன் மோட்ல ஏன் இருக்காங்க மீனா? என்னதான் ஜெயா சேது கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தாலும் அதை ஜனாமா கிட்ட சொல்லாம நேரா சிபி கிட்ட வந்து சொல்லி உங்களுக்காக ஜெயராணி சித்தி எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க. ஜனாமா கூட சேர்றதுக்கு அவங்களுக்குன்னு இருந்த கடைசி வாய்ப்பு நம்ம ஆஃபீஸ் வேலை தான். அதையும் அவங்க உங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க எப்படியா தான் மாமாவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்னமோ அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு தான் தோணுது அப்படின்னு சேது சொல்ல சொல்ல கில்ட்டி ஆகுறாரு சிபி. இந்த பக்கம் மீனா தமிழ்கிட்ட பாயசம் செய்ய சொல்ல அவங்கள செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து நிற்கிற மீனா சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முந்திரி பருப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கா, இன்னும் ஜாஸ்தியாக போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல தமிழ் கேட்குறாங்க, என்ன அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிச்சுல்ல அப்படிங்கிறாங்க மீனா. கரெக்டாக பிரகாஷும் இறங்கி வராரு. ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாரு. மீனா கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க தமிழ். அதான் அந்த ஜெயராணி, அவள் தான் நம்ம ஆஃபீஸை விட்டு ஒளிஞ்சு போயிட்டால, அதுக்கு தான் பாயசம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. தமிழுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம், செலிப்ரேட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. பிரகாஷ் உள்ளே வராரு. மீனா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இருக்காதா? ஏன் இவ்வளோ மோசமாக மாறிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன மாறினேன் அப்படின்றாங்க மீனா. தங்கச்சி வேலையை விட்டு போனதுக்கு நீ ஸ்வீட் செஞ்சு கொண்டாடுவியா அப்படின்னு கேட்க, ஆமாம், தப்பு பண்ணுறவங்க ஒழியும் போது அதை கொண்டாடுறதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்படி அவள் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு பிரகாஷ் கேட்க, கம்பெனி ரகசியத்தை திருடி வேற ஒருத்தவங்களுக்கு விற்கல அப்படிங்கிறாங்க மீனா. ஆக்சுவலாக மீனா அதில் ஒரு பாவமான கேரக்டர் தான். அவங்க ரொம்ப நல்லவங்களாக தான் இருந்தாங்க. ஜனாமா மேலே ரொம்ப மரியாதையும் அன்பும் வச்சுருந்தாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அண்ணன் தேய்ச்சிட்டு வர்றாரு. அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்பிடுறாங்க மீனா. எப்போ அவங்க அண்ணன் கணேசனை பற்றி உண்மை அவங்களுக்கு புரிய போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.